தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, பிதாவின் வாக்குத்தத்தம் யாருக்கு நிறைவேறியது? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் பெந்தேகோஸ்தே நாளில் எப்படி சீஷர்களிடத்தில் நிறைவேறினது அப்படின்றத பற்றின டீட்டெயில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வசனத்துக்கு விளக்கம் இன்னொரு வசனம் தான். என்றைக்குமே மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு விளக்கம் சொல்லக்கூடாது. வசனம் இப்படி இருக்குது அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாமே ஒழிய, நாம் நம்மளுடைய சொந்த கருத்தை அந்த வசனத்துக்கு விளக்கமாக நம்ம சொல்லக்கூடாது. இப்போ அந்த வசன ஆதாரங்களை நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. இது பேதுரு எல்லார் முன்னாடி எழுந்து நின்று அவங்க பரிசுத்த ஆவியை பெற்ற பொழுது அது எதனால் நடைபெற்றது அப்படின்றத அவர் விவரித்து சொல்லும்போது, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது அப்படின்னு அவர் எழுந்து நின்று அதை சொன்னார். நம்ம அந்த புத்தகத்தை படிக்கும்போது அப்படியே படிச்சுக்கிட்டே போகிறோம், அவர் சொன்னதெல்லாம் கேட்டுகிட்டே போகிறோம். ஆனால் அந்த யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே அப்படின்னு இதை படிக்கும்போது அப்படி என்ன யோவேல் சொன்னார்? அப்போ பழைய ஏற்பாட்டில் யோவேல் புத்தகத்தில் அப்படி என்ன இதை அந்த தீர்க்க தரிசனத்தை பற்றி என்ன எழுதியிருக்கு அப்படின்றத நம்ம என்ன செய்யணும்? யோவேல் புத்தகத்தில் போய் அதை நல்லா படித்தாதான் உண்மையிலேயே அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்ன நடந்தேருச்சு, யாருக்கு நடந்தேருனது அப்படின்றது நமக்கு புரியும். அப்போ நம்ம இப்போ எங்கே போகணும்? யோவேல் புத்தகத்துக்கு போகணும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்துலேருந்து 29 வரைக்கும் அந்த பிதாவோட வாக்குத்தத்தத்தை பற்றின வசனங்கள் இருக்குது. இப்போ பாருங்கள். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். இது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். நம்ம படித்தது நம்ம இது பண்ணிடக்கூடாது. வசனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன வார்த்தையும் நுணுக்கமாக கவனிக்கணும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? அதற்கு பின்பு. அப்போ எதற்கு பின்பு? அப்போ என்ன நடந்ததுக்கு அப்புறம் இந்த மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு? எதற்கு பின்பு அப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத அந்த 28வது வசனத்தில் இருக்குன்னா அப்போ அதுக்கு மேலே தானே இருக்கும் அதோட பதில். அப்போ 27வது வசனத்தை நம்ம போய் பார்ப்போம். அந்த 27 என்ன கொடுத்துருக்கு? நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இங்கே நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நாங்கள்னு சொல்லலை, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாய கர்த்தர், வேறொருவர் இல்லை. திரித்துவம்னு ஒன்று கிடையாது. 2 பேர் 3 பேர் கிடையாது. ஒரே ஒருத்தர் தான். தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் தான் பிதா, அவர் தான் குமாரன், அவர் தான் பரிசுத்த ஆவி. ஒரே ஒரு தேவன் தான் நமக்கு உண்டு. ஒரே ஒரு தேவதான்றதை நீங்கள் என்ன செஞ்சுக்குவீங்க? அறிந்து கொள்வீர்கள். புரியுதுங்களா? அப்போ இதை அறிஞ்சதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த அறிந்து கொண்டவர்களை தான் அவர் என்ன சொல்கிறாரு? என் ஜனங்கள்னு சொல்கிறாரு. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இவங்களுக்கு தான் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்காரு. அதற்கு பின்பு, எதற்கு பின்பு? நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று அறிந்து கொள்வீர்கள். அப்புறம் அதற்கு பின்பு தான் என்ன செய்கிறாரு? அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. புரியுதுங்களா? நிறைய சபைகளில் நமக்கு வாக்குத்தத்த வசனம் கொடுக்கும்போது என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, இதை பார்த்ததுமே நம்ம என்ன செஞ்சுருவோம்? ரொம்ப ஃபீல் பண்ணி ஆண்டவர் இது நமக்காக சொல்லியிருக்கிறாருன்னு. அது நமக்காக தாங்க சொல்லியிருக்காரு. ஆனால் எப்போ எந்த ஒரு சுச்சுவேஷனில் சொல்லியிருக்கிறாரு? அதை நம்ம என்ன செய்யணுன்றதை சொல்லியிருக்கிறாரு. அவர் தான் தேவன்றதை நம்ம அறிந்து கொள்ளணும், அதை விசுவாசிக்கணும், விசுவாசித்து அவருடைய ஜனமாக இருக்கணும். அப்போ தான் அது நம்ம ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? ஒரு வசனத்தை நம்ம இஷ்டத்துக்கு பிச்சு வச்சு நமக்கு வேண்டப்பட்ட பகுதியை மட்டும் எடுத்து அதை ஒரு வாக்குத்தத்தமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவர் அதுக்கு முன்னாடி நிறைய காரியங்கள் சொல்லியிருப்பார். இதெல்லாம் நீ செய்யணும், இதெல்லாம் நீ செய்யும்போது நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். அவர் சொன்னதை மட்டும் நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டு நாம் செய்ய வேண்டியதை அப்படியே விட்டுட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காரு அதை செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடாது. நமக்கு உரிமைகள் இருக்கிறது போல் நமக்கு கடமைகளும் இருக்குது. புரியுதுங்களா? சரி, இப்போ பெந்தேகோஸ்தே நாளில் என்ன நடந்துச்சு? இப்போ அப்போஸ்தலர் 2:1 பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தாங்க. எல்லாரும் என்ன செஞ்சிருந்தாங்க? சீஷர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டிருந்தாங்க.
எதுக்காக ஒருமனப்பட்டிருந்தாங்க? 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இயேசு என்ன செய்கிறாரு? பரமேறதுக்கு முன்னாடி, நீங்கள் என்னிடத்துல கேள்விப்பட்ட பிதாவோட வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த காத்திருக்கிறது தான் அங்கே நடக்குது. பெந்தேகோஸ்தே நாளில் காத்திருக்கிறாங்க. பிதாவின் வாக்குத்தத்தம் யாருக்கு? அவர்தான் தேவன், வந்தது தேவன் தான்றதை உணரணும். ஒரே ஒரு தேவன்றதை நம்புறவங்களுக்கு தான் பிதாவோட வாக்குத்தத்தம். சரி, அப்போ சீஷர்கள் அதை நம்பியிருந்தாங்களா? அவங்களுக்கு பிதாவோட வாக்குத்தத்தம் நிறைவேறினதே, அவங்க பரிசுத்த ஆவியை பெற்றாங்களே. பிதாவோட வாக்குத்தத்தம் என்னது? பரிசுத்த ஆவியை பெறுறது. அப்போ பரிசுத்த ஆவியை அவங்க பெற்றிருக்காங்க. முன்னாடி நம்ம பார்த்தது போல, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னதுக்கு முன்னாடி அதற்கு பின்பு அப்படின்ட்டு இருந்து அதுக்கு மேலே என்ன கொடுத்துருந்தாங்க? ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாரு? நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை. சீஷர்கள் தெரிஞ்சிருந்தாங்களா அவர் மாத்திரம் தான் தேவன்றதை? வசன ஆதாரத்தோடு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பாருங்க, ஆதி முதல் இருந்ததும், இது யோவான் எழுதுகிற புத்தகம், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டு பார்த்ததுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இது யோவான் அவரோட கூட இருந்து அவருடைய அன்பான சீஷன் சொன்னது. ஆதி முதலாய் இருந்தது யாருங்க? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். படிக்கிறோமா? தேவன்தான். நாங்கள் கேட்டதும் வேத புத்தகங்களை இவரை பற்றி கேள்விப்பட்டது, எங்கள் கண்களினால் கண்டதும், இயேசு கிறிஸ்துவா பார்க்குறாங்க. தேவனா கேள்விப்பட்டதை, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதை இயேசு கிறிஸ்துவா பார்க்குறாங்க. நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டு பார்த்ததுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ குறித்து அறிவிக்கிறாங்க. தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார்ன்றதை எவ்வளோ அழகாக இங்கே சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. சரி, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். புரியுதுங்களாங்க? இப்போ பாருங்க, இது இன்னும் தெளிவான அவங்க பகிரங்கமாக சொல்லக்கூடிய தேவன் தான், இயேசு கிறிஸ்து தான் தேவன், ஒரே ஒரு தேவன் தான்றத கடைசியாக அந்த புத்தகம் முடியும் போது எப்படி வருது? 1 யோவான் முடிகிறது 5:20. அந்த கடைசி இதில் பாருங்கள் அவங்க எப்படி முடிக்கிறாங்க பாருங்கள். தொடங்கும் போது அவர் தான் தேவன்ற சொல்லி வர்றாங்க. இங்கே இன்னும் கொஞ்சம் பகிரங்கமாக சொல்கிறாங்க. அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். சத்தியம் உள்ளவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் தேவன் தான் சத்தியம் உள்ளவர். அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவனுடைய குமாரன் வந்தார். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும், இயேசு கிறிஸ்து தான் அந்த சத்தியம் உள்ளவர், இயேசு கிறிஸ்து தான் தேவன் அங்கே சொல்கிறாரு. அடுத்த கடைசி ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அப்படி பகிரங்கமாக இருக்குது. இவரே யார்? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன். உங்களுக்கு எத்தனை தேவன் உண்டு? வேதத்தின்படி எத்தனை தேவன் உண்டு? ஒரே ஒரு தேவன் தான். நமக்கு ஒரே ஒரு தேவன் தான். அந்த தேவன் யாரு? இயேசு கிறிஸ்து தான். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இதை நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. வசனம் சொல்லுன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம நம்பணும். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது, அவர் தான் தேவன்றதை அவங்க உணர்ந்திருந்தாங்க, தெரிந்திருந்தாங்க. அதனால தான் பிதாவோட வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு காத்திருந்தாங்க. சரி, சீஷர்களுக்கு தேவனை பற்றி தெரிஞ்சிருந்ததுக்கு, தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்றத அவங்க நல்லா புரிஞ்சிருந்தாங்க, அதை விசுவாசிச்சாங்க. அதனால தான் பிதாவின் வாக்குத்தத்தம் அவங்கக்கிட்ட நிறைவேறினது அப்படின்றது இது ஒரு ஆதாரம். இன்னும் ஒரு ஆதாரத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 24லேருந்து 25வது வசனம். அதாவது இயேசு உயிர் தெழுந்த பிறகு இது நடைபெறுது. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதுமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. இயேசு உயிர் தெழுந்து வந்தப்ப காட்சி கொடுத்தப்ப ஃபஸ்ட்டு அவங்களுக்கு காட்சி கொடுக்கும்போது அங்கே தோமா இல்லை. தோமாவால் விசுவாசிக்க முடியலை. உயிர் தெழுந்ததை என்ன செய்ய முடியலை? விசுவாசிக்க முடியலை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடைய சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளிலால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். புரியுதாங்க? தோமாவால் என்ன செய்ய முடியல? நான் நேரில் பார்த்து
என் கண்ணால் பார்த்து அந்த விழாவில் அந்த காயத்தில் என் கையை அவருடைய விழாவில் போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தோமா சொல்கிறார். அடுத்த வசனமே பாருங்கள், மறுபடியும் 8 நாளைக்கு, இது நடந்து 8 நாளைக்கு பின்பு என்ன நடக்குது பாருங்கள். அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். உன்னால் பார்க்காம விசுவாசிக்க முடியல, உன்னோட விரலை என்ன செய்ய, இங்கே நீட்டி என் கையை பாரு, உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கடைசி என்ன சொல்கிறாரு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு, நம்பு அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். புரியுதாங்க? இப்போ பாருங்கள், இதை பார்த்ததும் ஆண்டவர் சொன்னதை கேட்டதும் அப்போ தான் தோமாவுக்கு தெரியுது தேவன் உயிர் தெழுந்திருக்கிறாரு, இவர் தேவன்றதை உணர்ந்தவர் என்ன சொல்கிறார் பாருங்க. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். யூதர்களுக்கு நல்லா தெரியும் ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறாருன்றது, நம்மளை விட நல்லா தெரியும். புரியுதாங்க? அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொல்கிறாரு, என் ஆண்டவரே என் தேவனேன்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து தான் தேவன் அப்படின்றத சீஷர்கள் அறிஞ்சிருந்தாங்க. புரியுதாங்க? அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, தோமாவே நீ என்னை கண்டதுனாலே விசுவாசித்தாய், தேவன்றத நான் என்னால் உயிர்த்தெழ முடியுன்றத நீ கண்டதுனால தான், நீ பார்த்து தான் விசுவாசிச்ச, நான் தேவன்றதை நீ பார்த்து தான் விசுவாசிச்ச, காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த காணாதிருந்து விசுவாசிக்கிறது யாருங்க? நாம தான். நம்ம ஆண்டவரை பார்க்கல, கண்ணால் பார்க்கல, வேதத்தை படிக்கிறோம், வசனம் சொன்னால் நம்ம நம்புகிறோம், தேவனோட வார்த்தை அதுன்னு நம்ம நம்புகிறோம், வசனம் சொல்கிறத அப்படியே நம்ம கேட்குறோம். தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த வசன ஆதாரங்களை பார்த்து வந்தது தேவன் தான், ஒரே ஒரு தேவன் தான் எனக்கு உண்டு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் தான் அந்த காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள். புரியுதாங்க? அப்போ சீஷர்கள் என்ன செஞ்சிருந்தாங்க, வந்தது தேவன் தான்றதை விசுவாசிச்சிருந்தாங்க. தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அதை அவங்க விசுவாசிக்க போய் தான் பெந்தேகோஸ்தே நாளில் அவங்க பரிசுத்தாவியை பெற்றாங்க. திரும்பவும் பாருங்க, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். புரியுதாங்க? அப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவெல்லாம் பார்த்து, இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோவெல்லாம் பார்த்து, அந்த வசன ஆதாரங்களை பார்த்து, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். அப்படி நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்களா? இந்த வசனத்தின்படி அவர் மாத்திரம்தான் தேவன்றதை நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்களா? திரித்துவத்திலேருந்து உங்களால் வெளியே வர முடியுதா? ஆமாம், திரித்துவம்னு ஒரு வார்த்தையே வேதத்தில் கிடையாது. இல்லாத ஒரு வார்த்தையை நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. வசனம் இப்படி சொல்லுதா, நம்ம என்ன செய்யணும், வசனத்தை நம்பணும்னு சொல்லி அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்களா? உங்களால் ஒன் காட் அப்படின்றத பிலீவ் பண்ண முடியுதா? ஒரே ஒரு தேவன் தான், ஒரே ஒரு கர்த்தர் தான், அவர் தான் இயேசு கிறிஸ்து, அவர் தான் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்றத உங்களால் நம்ப முடியுதா? அப்போ நீங்கள் தான் இந்த இடத்துல இருக்கிறீங்க. உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களுக்கு தாங்க அந்த பிதாவோட வாக்குத்தத்தம். உங்களால் ஆண்டவரை விசுவாசிக்க முடியுதா? தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார், இயேசு கிறிஸ்து தான் என்னது, தேவனுடைய தற்ஸ்வரூபம், அவருடைய உருவம் அவர் தான். ஏன்னா நீங்கள் எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அது கர்த்தரோட மகிமையின் சாயல், இது மனுஷ சாயல். புரியுதாங்க? உன்னை மனுஷ சாயல் அவர் வந்ததும் வேற ஒருத்தர்னு சொல்லாதீங்க. ஒரே ஒரு தேவன் தான் நமக்கு, அவர் தான் கர்த்தர், அவர் தான் பிதா, அவர் தான் குமாரன், அவர் தான் இயேசு கிறிஸ்து, அவர் தான் பரிசுத்தாவி. இது உங்களால் விசுவாசிக்க முடியுதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வந்துட்டீங்க. இப்போ ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறும். ஆண்டவர் என்ன சொன்னார், நீங்கள் இப்படி விசுவாசிச்சிட்டிங்கன்னா இதுக்கு பின்பு உங்களுக்கு என்ன நடக்க போகுது பாருங்கள். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். புரியுதுங்களாங்க? தேவனுடைய ஆவியை நீங்கள் பெற்றதோட அடையாளம் என்னதுங்க? இயேசு கிறிஸ்து அவருடைய வாயால் சொன்னது.
சத்திய ஆவியானவர் வரும்போது அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழிநடத்துவார். இது ஒரு அடையாளம். சரிங்களா? அடுத்த அடையாளம் என்னது? நீ சாட்சியா இருப்ப. நீ இருக்கிற இடத்துல உன்னை சுற்றி இருக்கிறவங்க, உன் வீட்டில் இருக்கிறவங்க, நீ வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க, உங்ககிட்ட ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்குறேன், நீங்கள் முன்ன மாதிரி இல்லைங்க, முன்ன மாதிரி நீங்கள் இல்லை அப்படின்வாங்க. அந்த ஆவியின் கனி அப்போ தாங்க உங்களுக்கு வெளிப்படும். ஆவியை பெறாமல் எப்படிங்க ஆவியின் கனி வெளிப்படும்? உங்களுக்குள்ள அவர் வாசமாக இருக்கும்போது தான் உங்களால் கனி கொடுக்க முடியும். அவரால் அல்லாமல் உங்களால் கனி கொடுக்க முடியாது. யோவான் 15வது அதிகாரத்தை ஃபுல்லாக எடுத்து படித்து பாருங்கள். தேவனை நீங்கள் சார்ந்து அவரை பிடிச்சிக்கிட்டு அவரோடு சேர்ந்து இருக்கும்போது தான் உங்களால் கனி கொடுக்க முடியும். என்னால் அல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. அது இந்த ஆவியை நம்ம பெற்றாதான் நமக்கு நித்திய ஜீவன். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டு இருக்கிறீரே. புரியுதாங்க? அப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றாதான் நீங்கள் பரலோகத்துக்கு போகிறது உறுதி, நித்திய ஜீவனை பெறுறது உறுதி. புரியுதாங்க? அப்போ என்ன செய்யணும்? அவருடைய ஆவியை பெறணும். உங்களால் பிலீவ் பண்ண முடியுதா? நீங்கள் அவர் லிஸ்ட்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இது மற்றவங்களால பிலீவ் பண்ண முடியாது. அவருடைய ஆட்டுக்கு தான் அந்த சத்தம் கேட்கும். அவரோட சத்தம் அவருடைய ஆட்டுக்கு தான் கேட்கும், வேற ஒருத்தவங்களுக்கு கேட்காது. அதனால் உங்களால் பிலீவ் பண்ண முடியுதா? ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருங்க. தேவனுடைய ட்ராக்குக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அடுத்து அவர் உங்களுக்கு அவருடைய ஆவியை உங்களுக்கு கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். அவரை நீங்கள் தேடணும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தேடுதல் மாத்திரம்தான். என் பிள்ளை என்னை தடவியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் என்னை போல் ஒரு ஆள்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. அவனுக்குள் இருக்கும் அபிஷேகமே அவனுக்கு போதிக்கும், வேறு ஒருவரும் போதிக்க வேண்டியதில்லை. என்னுடைய சத்தம், தேவனுடைய ஆடுகள்லாம் தேவனை நோக்கி வாருங்க, தேவனை தேடுங்க அப்படின்னு சொல்கிறது மாத்திரம்தான் என்னுடைய சத்தம். நீங்கள் அவருடைய ஆவியை பெற்றீங்கன்னா அவர் உங்களுக்கு போதிப்பார். உங்களுக்கு உள்ளே இருந்து ஒவ்வொன்றையும் உங்களுக்கு அப்படியே டீச் பண்ணுவார். புரியுதாங்க? தேவன் ஒருத்தர் தான். அதை நீங்கள் முழுமையாக நீங்கள் விசுவாசிங்க. அவருடைய ஆவியை பெறதுக்காக காத்துருங்க. நன்றி.